வணக்கம். தனுசு ராசிக்கு குரு வக்ர பயிற்சி 2024 2025 வரைக்கும் எப்படின்னு பார்க்கலாம். குரு பகவான் ரிஷப ராசியில் தான் இருக்கிறாரு. குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ரமாக போகிறாரு. அவர் ராசியை பின்னோக்கி கடக்க மாட்டார், நட்சத்திர பாதங்களை தான் பின்னோக்கி கிடப்பார். குரு பகவான் அக்டோபர் 9 2024 இருந்து பிப்ரவரி 4 2025 வரைக்கும் ரிஷப ராசியில் வக்ரமடைய போகிறாரு. வக்ரகதியிலேயே இருப்பார். தனுசு ராசின்னு எடுத்துக்கிட்டால் உங்களோட ராசிநாதன் குரு பகவான், உங்களோட ராசிநாதன் 6ஆம் இடத்துல இப்போ ரிஷப ராசியில் இருக்கிறாரு. அது சுக்கிரனோட வீடு. இப்போ ஓரளவுக்கு இப்போ உங்களுக்கு நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. பட் உங்களுக்கு நிறைய செலவு உங்களையே அறியாமல் நிறைய செலவு கண்ட்ரோல் இல்லாமல் நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க. பட் ஒரு முக்கியமான விஷயம், சனி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடத்துல அது வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு. வக்ரம்னா என்ன, சனி வக்ரம்னா என்ன, தனுசு ராசிக்கு சனி வக்ரம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும்னு ஏற்கனவே நம்மளோட வீடியோவில் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்து பலன் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வரலாம். குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. நிறையா விரயம், செலவு, பொருளாதாரத்தில் கொஞ்சம் இழுபறியான சூழ்நிலை, குடுக்கல் வாங்கல பிரச்சனை, இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக தான் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் சில பேர்த்துக்கு அப்படி தான் இருக்குது. குரு வக்ர காலகட்டம் அக்டோபர் 9 2024 இருந்து பிப்ரவரி 4 2025 வரைக்கும் ஒரு 3 மாதம் 26 நாள் இருக்குது டோட்டலாகவே. அது ஒரு 4 மாதம்னு எடுத்துக்கலாம். அந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா, நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க, உங்கள் வேலையை நீங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருங்க, உங்கள் வேலையை பார்த்துட்டு சிவனேன்னு அது பாட்டுக்கு அதோட லைன்லேயே விட்டுருங்க. ரூட் அந்தளவுக்கு எந்த ஒரு பெருசாக தடைகள் இல்லை. உங்கள் ரூட்டில் உங்களோட வழியில் எந்த ஒரு பெரிய இடைஞ்சல் தடைகள் இல்லை அப்படிங்கிறேன். ஏன்னா முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, 10ல் கேது இருக்கிறாரு. 10ல் கேது இருந்தாவே தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். தான் சொல்ல வரேன். பதவி, வேலை, தொழில், இந்த மாதிரி விஷயத்தில் எல்லா இடத்துலையுமே நிறைய சோதனைகளை தருவார். எந்த மாதிரியான சோதனைகள்னா, ஃபினான்ஷியல் ஆகட்டும், பொருளாதாரத்தில் ஆகட்டும், எம்ப்ளாயீஸ்னால இல்லை ப்ராஜெக்ட் கிடைக்காம போய் உங்களுக்கு நிறையா ஒரு கஷ்டத்தில், ஏதோ வேலையில் ஒரு மந்தமான நிலை, நம்மளுக்கு தான் ஏன் இப்படி நடக்குது, நம்மளுக்கு ஏன் இப்படி நம்மளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு மனச்சோர்வு, இந்த மாதிரி வேலையிலேயே இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் பண்ணக்கூடிய காலகட்டம் கேது பகவான் உங்களுக்கு இந்த மாதிரியான சோதனைகளை தனுசு ராசிக்கு கொடுத்துட்ருக்கிறாரு. ஆனால் குரு பகவான் எப்போ பயிற்சி ஆனாரோ, எப்போ ரிஷப ராசிக்கு வந்தாரோ அப்போலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்துட்ருக்காருன்னே சொல்லலாம். அது கேதுவை குரு பகவான் பார்க்குறாரு. அதனால் கேது சுபத்தன்மை வாய்ந்தவராக மாறுறாரு. அதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு போய்கிட்டு இருக்க, ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற. நீங்கள் இதையவே ரொம்ப கஷ்டம்னீங்கன்னா, பட் குரு பகவானோட பார்வை இல்லாமல் கேது பகவான் உங்களை பாடு முதல் படுத்திட்டு இருந்தார். பட் குரு டிரான்சிஷன் ஆனதுக்கப்புறம் குரு உங்களோட 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம். 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். அவர் வக்ரமாக போகிறார். அதனால் இதனால் நான் உங்களுக்கு தனுசு ராசிக்கு என்ன ஒரு முக்கியமான அட்வைஸ் கொடுக்க போகிறேன்னா, ரிஸ்க்கெல்லாம் பெருசாக எதுவுமே எடுக்காதீங்க. ரிஸ்க்கு தயவுசெய்து எடுக்கவே வேண்டாம், ஓகேவா? அப்படியே ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருங்க அப்படிங்கிற, எல்லாமே சரியாயிடும். ரிஸ்க்கு மட்டும் எந்த ஒரு விஷயத்துலையுமே பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டாம் இந்த காலகட்டத்தில். எப்போது அக்டோபர் 9 2024 இருந்து பிப்ரவரி 4 2025 வரைக்கும் எந்த ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். அதுதான் நான் உங்களுக்கு திருப்பி நான் உங்களுக்கு அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன், ஓகேவா? அடுத்து பொறுமையாக கண்டினியூ பண்ணுங்கள், அவசரப்பட வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையுமே அவசரப்பட்டிங்கன்னா தான் அதில் தடை தடுமாற்றத்தை ஃபேஸ் பண்ணுவீங்க. சரி, இந்த காலகட்டத்தில் முக்கியமாக என்ன அப்படின்னா, ஜாப் அண்ட் கெரியரில் ஒரு பொறுமை ரொம்ப முக்கியம், ஓகேவா? பொறுமையாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது. அதே மாதிரி வீடு, வண்டி, வாகனம் சேஞ்ச் பண்ணுறதாகட்டும், அதெல்லாமே நீங்கள் டைம் எடுத்து பண்ணுங்கள், அவசரப்பட வேண்டாம். அதே மாதிரி ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக போகலாம். பட் ஒரு விஷயம், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி போகிறது தப்பு இல்லை, உங்களுக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பட் நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போகிறீங்க, அந்த என்விரான்மெண்ட் உங்களுக்கு செட் ஆகுமா, அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு செட் ஆகுமா, அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுங்கள். ஏன்னா ஃபாரின்லேயும் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவிலையும் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, நிறைய ஏர்ன் பண்ணுறவங்களும் இருக்காங்க, இந்தியாவிலையும் சரி. ஸோ அப்படிங்கிற காலகட்டத்தில் நீங்கள் அங்கே ஏர்ன் பண்ணாலுமே அதான் உண்மை. நீங்கள் அங்கே ஏர்ன் பண்ணாலுமே அங்கே அதுக்கே செலவாயிரும், எக்ஸ்பென்சஸ் அங்கே அதிகமாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ உங்களால் சேவிங்ஸுங்கிறது ரொம்ப லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் மணியாக இருக்கும். அப்போ நம்ம ஃபேமிலியை பிரிஞ்சு போகிற காலகட்டத்தில் நம்ம ரொம்ப ஓரளவுக்கான நம்மளுக்கு ஸ்டெபிலிட்டியாக இருந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. பட் நம்ம அங்கே போயிட்டு அங்கே எக்ஸ்பென்ஸுக்கே ஈக்குவலாக போச்சுன்னா வர சேலரி அது நம்மளுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் தானே. ஸோ இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு முடிவெடுங்க. கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு போகக்கூடாது அப்படிங்கிற, அதாவது கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு ஓகே அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் யோசித்து முடிவு பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் தலையில் கட்டி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஸோ உங்களுக்கு அது கிடைக்கும் கண்டிப்பாக. பட் நீங்கள் அதை யோசித்து நிதானமாக ஒரு முடிவெடுங்க அப்படின்னு சொல்கிறேன், ஓகேவா? போகிறதெல்லாம் தப்பு இல்லை. பட் நீங்கள் எல்லாத்தையும் உங்கள் பேக்கேஜ், உங்களோட டைம் பீரியட் இது எல்லாத்தையுமே செட் பண்ணிவிட்டு போயிட்டு திரும்பி டக்குன்னு வரதில் நோ யூஸ்.
ஓகேவா. 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ் இருந்தால் தான் சாலிடாக நம்ம யாருங்கிறது க்ரோத்தை வந்து அங்கே ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து நம்ம காட்ட முடியும். ஸோ 2 to 3 months ரிட்டர்ன் ஆகிருக்கு போகாமே இருக்கலாம்ல. நீங்கள் அந்த மாதிரிலாம் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதெல்லாம் நான் சொல்ல வரேன். அடுத்து கடன் அதிகமாக வாங்காதீங்க. ஏன்னா குரு வந்து 6ஆம் இடத்துல இருந்தால் நிறைய கடன் வாங்க வைப்பாங்க, கடன் வாங்க தூண்டுவார். குரு பகவான் வந்து நிறைய கடன் வாங்க தூண்டுவார். அதனால் வந்து கடன் வந்து கழுத்து நெரிக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ வந்து ஓவராக வந்து நீங்கள் கடன் வாங்காதீங்க, ஓவராக செலவு பண்ணாதீங்க. ஸோ வந்து கம்மியாக வந்து கடன்லாம் வாங்கிக்கோங்க, உங்கள் அளவுக்கு லிமிட்டாக வச்சுக்கோங்க. ஆசையை தூண்டி கடன் அதிகமாக வாங்கிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக போய் முடிஞ்சிடும் அப்படிங்கிறேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து தனுசு ராசிக்குன்னு எடுத்துக்கிட்டால் மாணவர்களுக்கு ஓகே, படிப்பு வேலை இந்த மாதிரி ஏதோ ஒரு நீட் எக்ஸாம் எழுதுறதாகட்டும், ஏதோ ஒரு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதாகட்டும், ஏதோ ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம், எந்த எக்ஸாமுக்காக இருந்தாலும் சரி, ஓகேவா, குரூப் 1 குரூப் 2 இந்த மாதிரி எந்த எக்ஸாமுக்காக இருந்தாலும் சரி, ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அமோகமாக இருக்குது. ஸ்கூலில் படிக்கிற மாணவர்களுக்கு அமோகமாக இருக்குது. என்ன கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க, அதுதான் உங்களோட கையில் இருக்குது. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் அதை வந்து கிளியர் பண்ணுறக்கூடிய அருமையான காலகட்டம்னே சொல்லலாம். 6ஆம் இடத்துல குரு பகவான் வந்து வக்ரமாக இருக்கிறார். ஸோ மாணவர்களுக்கு ப்ளஸ். அடுத்து ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்னு எடுத்துக்கிட்டால் அப்பப்போ லைட்டாக வந்து ஏதாச்சும் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், காரசார விவாதம் இந்த மாதிரி வந்து வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து அதனால் அந்த இடத்துல வந்து விட்டு கொடுத்து போங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு அந்யோன்யமாக குடும்பத்தில் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்ல வரேன். சில இடத்துல வந்து நீங்கள் சொல்கிறது தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி இருக்காமல் அவங்களுக்கு கொஞ்சம் அவங்களோட ஆப்போனண்ட்டோட ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிறதான் இப்படிங்கிற பேசிகிட்டு இருக்கிறப்ப ஈகோ கொஞ்சம் அதிகமாக க்ரியேட் ஆகிறப்போ அது வந்து வாக்குவாதத்தில் போய் முடியும். ஸோ அதை மட்டும் தவிர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டா ஷேரில் இல்லை கோல்டு ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி பண்ணலான்ட்டு இருந்தால் இட்ஸ் நாட் அ ரைட் டைம் டு இன்வெஸ்ட். இது வந்து சரியான காலகட்டம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. அதை மட்டும் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. அடுத்து யார்கிட்டையுமே வந்து கடன் வாங்காதீங்க, நீங்களும் கடன் கொடுக்காதீங்க. ஏன்னா ஒரு பழமொழி இருக்குல்ல, கடன் அன்பை முறிக்கும். இது வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அக்டோபர் 9 2024 பிப்ரவரி 4 2025 வரைக்குமே வந்து கடன் அன்பை முறிக்கும். தயவுசெய்து கடன் நீங்கள் வாங்காதீங்க, நீங்களும் வந்து கடன் கொடுக்காதீங்க. அப்போ நான் எப்படிடா வாழ்கிறது அப்படின்னு கேட்காதீங்க. அதாவது இந்த அளவுக்கான கடனை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க, அதே மாதிரி உங்களுக்கு லிமிட்டடாக கொடுங்க. யாரையும் நம்பி பெருசாக வந்து நீங்கள் எதுவும் கடன் கொடுக்காதீங்க, அது உங்களுக்கு பிரச்சனையில் போய் முடியலாம். ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் குரு பகவான் அந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கொடுப்பார். ஸோ அதனால் சொல்கிறேன். அடுத்து குரு 6ல் இருந்தால் நோய், இந்த மாதிரி வந்து உடல் அலைச்சல், இந்த மாதிரி வந்து தீராத நோயெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடல் தேக ஆரோக்கியத்தில் வந்து ஒரு குறைபாடு இந்த மாதிரி இருந்தாலுமே வந்து இந்த காலகட்டத்தில் எப்போ இந்த 4 மாதம் அக்டோபர் 2024 பிப்ரவரி 2025 வரைக்குமே வந்து வக்ர காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சரியாகும்னு சொல்கிறேன். பட் என்னென்னா நீங்கள் ஹெல்த்தை வந்து முக்கியமாக ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் எங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கிறது ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்போ வந்து அதை விட ஒரு பெஸ்ட்டாக ஒரு ட்ரீட்மெண்ட் நம்மளுக்கு அதுக்கப்புறம் தெரியல, ஒரு ஹாஸ்பிட்டல் தெரியல, ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, அடுத்து இந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்துருக்கலாமே அப்படின்னு லாஸ்ட்டில் ஃபீல் பண்ணி பிரயோஜனமே இல்லை. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் பொறுமையாக யோசித்து நம்மளுக்கு ஏதோ ஒரு இஷ்யூ இருந்தாலுமே வந்து இவன் என்னடா இஷ்யூவை பற்றியே பேசுகிறேன்னு சொல்லாதீங்க. ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சுனாலுமே வந்து நான் 5க்கு 10 டைம் வந்து யாராச்சிட்ட கேட்டு இந்த ஹாஸ்பிட்டல் பெஸ்ட்டாக அதுக்கு மேலே இது இருக்கா அப்படிங்கிறது உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டு கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்ததுக்கப்புறம் அதை விட இன்னொரு இடத்துல ட்ரீட்மெண்ட் நல்லா பார்க்குறாங்கிறப்ப நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம். அது இல்லாமல் உங்களுக்கு தான் அலைச்சல், வீண் விரயம் இதெல்லாம் ஆகும். ஸோ நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். கரெக்டாக உங்களுக்கான ஹாஸ்பிட்டலை தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதெல்லாமே ஏன்னா ஹெல்த்து முக்கியம் தானே, ஹெல்த்தையும் கரெக்டாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் கொஞ்சம் முக்கியம். ஏன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற காலகட்டத்தில் வந்து உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கவே மாட்டீங்க. இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்ட்டு ஹெல்த்தை பார்க்காம போயிட்டீங்கன்னா ஹெல்த்து தான் முக்கியம். ஹெல்த் இஸ் த மேஜர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்காங்க. ஓவரால் இந்த வக்ர காலகட்டம் வந்து தனுசு ராசிக்கு எக்ஸ்ட்ராடினரின்னு அப்படியெல்லாம் சொல்லி நான் பில்டப் பண்ண மாட்டேன். பட் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ஏற்றமும் இல்லை, ரொம்ப இறக்கமும் இல்லை. இறக்கம் இல்லைனாவே நீங்கள் ஏறிடுவீங்க படிக்கட்டு, ஓகேவா. அதுதான் வந்து தனுசு ராசிக்காரங்களோட ஒரு 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 திறமை அப்படின்னு சொல்லலாம். ஒரு திறமை, ஏதோ ஒரு விஷயத்த சொல்லலாம். அந்த மாதிரி வந்து எந்த ஒரு விஷயமே வந்து உங்களுக்கு வந்து இறக்கம் இல்லைனாவே நீங்கள் ஏறிடுவீங்க, ஓகேவா. ஸோ அதனால் வந்து பெரிய இறக்கமும் இல்லை, பெரிய ஏற்றமும் இல்லை. உங்களுக்கு இறக்கமே இல்லை. பட் நீங்கள் வந்து போகிற டைரக்ஷனில் அப்படியே போயிட்டுருங்க. பெரிய ரிஸ்க், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி விஷயத்தை வந்து தவிர்த்துக்கோங்க. பெரிய கடன் வாங்காதீங்க, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, இதுதான் முக்கியம். அப்புறம் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, ஓகேவா. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து இந்த 4 மாதத்தில் வந்து வரன் வந்து பார்க்க வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போடுங்க. இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் ஃபேவரபுளாக இல்லைங்கிறப்போ வந்து நீங்கள் அதை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன், ஓகேவா. இந்த காலகட்டத்தில் மெயினாக
தவிர்த்துக்கோங்க. பட் இதுக்கு முன்னாடி இல்லை இதுக்கப்புறம் வந்து பண்ணிக்கலாம். February 4 2025 அப்புறம் வரன் பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். பட் நீங்கள் அப்படி இந்த காலகட்டத்தில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், உங்கள் ஃபைன். பட் உங்களோட சுயஜாதகத்தில் அதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. பட் இந்த கோச்சாரம் வந்து அந்தளவுக்கு சப்போர்ட் இல்லைங்கிறப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வரன் பார்க்குற விஷயத்தில், வரன் அமைக்கிற விஷயத்தில் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த வக்கர காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஏற்றம் கொடுக்கலினாலுமே வந்து உங்கள் அளவுக்கு நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். உங்களை ஆசையை தூண்டி கடன் இந்த மாதிரி ரிஸ்க் பெருசாக எடுத்து இந்த பிஸ்னஸில் நம்ம முயற்சி இவ்வளோ கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்ப்போம் அப்படிங்கிற காலகட்டத்தில் வந்து அந்த டைமில் அப்படி ஒரு ஆசையை தூண்டி விட்டு உங்களை வந்து கொஞ்சம் வந்து பின்னடைவு காட்டி விட்டுரும். அதாவது கொஞ்சம் சோதனையை காமிச்சு விட்டுரும். ஸோ அதனால் வந்து அந்த ஆசையை கட்டுப்படுத்திக்கோங்க. இந்த வீட்லேயே ஃபேமிலி அண்டர்ஸ்டாண்டிங், ஃபேமிலி விஷயத்துலேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அருமையாக இருக்குது. அதே மாதிரி ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாமே இருக்குது. ஜாப் இந்த மாதிரி ஜாபில் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாமே இருக்குது. பட் ட்ராவல் ஆஸ் இட் இஸ், எதுவுமே பெரிய ரிஸ்க், பெரிய முயற்சி எதுவுமே இது பண்ணிக்காதீங்க. உங்களோட சரௌண்டிங்ஸை கரெக்டாக பார்த்து நீங்கள் பாட்டுக்கு உங்களோட வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன். அடுத்து உங்கள் சுயஜாதகம் எடுத்துக்கோங்க. இது வந்து நான் முக்கியமாக உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்கள் சுயஜாதகத்தை எடுத்துக்கோங்க. உங்கள் சுயஜாதகத்தில் வந்து குரு பகவான் வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் 12 கட்டத்தில் ராசி கட்டத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் இருப்பார். அங்கே வந்து குரு பகவான் கிட்ட குரு பக்கத்தில் வான்னு போட்டிருக்கான்னு பாருங்கள். இங்கிலீஷில் இருந்தால் ஜூபிட்டர்னு போட்டிருப்பாங்க, அதான் குரு பகவான். அதுக்கு பக்கத்தில் ஆறுன்னு எழுதியிருக்கான்னு பாருங்கள். ஆர் இல்லை வா அப்படின்னா என்னன்னா வக்ரம்னு அர்த்தம். குருக்கு பக்கத்தில் வா எழுதினுச்சுன்னா வக்ரம்னு அர்த்தம். அப்போது உங்களோட சுயஜாதகத்தில் நீங்கள் பிறந்த டைமில் வந்து குரு பகவான் வந்து வக்ரமாக இருக்கிறாரு. அடுத்து இந்த கோச்சாரத்தில் எப்போ அக்டோபர் 9 2024 இருந்து February 4 2025 வரைக்கும் குரு பகவான் வந்து வக்ரம் அடைகிறார். ஓகேவா? கோச்சாரத்தில் அப்போது நீங்கள் பிறந்த ஜாதகத்திலேயே வந்து அந்த டைமில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. குரு பகவான் வக்ரமாக இருக்கிற டைமில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் இந்த கோச்சாரத்தில் வந்து குரு பகவான் வந்து வக்ரம் அடைய போகிறார். அப்போது வந்து உங்களுக்கு அபரிவிதமான பலன்களை கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம். அது ஏன் அப்படின்னா அது அப்படி தான். ஏன்னா குரு பகவான் வக்ரம் உங்கள் சுய ஜாதகத்துலேயும், அதே மாதிரி கோச்சாரத்தில் வக்ரமாகிறப்போ உங்களுக்கு அந்த பலன்களை வாரி கொடுத்துருவார் அந்த 4 மாதத்தில். அப்படிங்களா? அப்போ நான் என் ஜாதகத்தை எடுத்து பார்த்தேன், எனக்கு வந்து குரு பகவான் வக்ரம் இல்லை அப்படின்னா நான் இது வரைக்கும் சொன்னேன், இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. கடன் அதிகமாக வாங்காதீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இது எல்லாமே வக்ரம் ஆயிருந்தால் நீங்கள் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே அதில் வந்து வெற்றியில் போய் முடியும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுதான், நத்திங் டு வெரி. நீங்கள் அப்படியே அதே மாதிரி ட்ராவல் பண்ணுங்கள். எந்த ஃபோர்ஸில் போகிறீங்க அதே ஃபோர்ஸில் ட்ராவல் பண்ணுங்கள். கீழேயும் இறங்க வேண்டாம், மேலேயும் ஏற வேண்டாம், ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அது போக போக நீங்கள் படிப்படியாக நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் மேலே போயிடுவீங்க. ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன், பதட்டம் இல்லாமல் பண்ணுங்கள். ஓகேவா? ஒன் ஸ்மால் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் பார்க்குறீங்க, வீடியோஸ் பார்க்குறீங்க, என்னென்னா ஒரே ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் என்னென்னா, நிறைய பேர்த்துக்கு வந்து நம்மளோட சேனலை வீடியோஸ் வந்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அவங்களே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம எடுக்கிற எஃபர்ட் வந்து வீண் போகக்கூடாது அல்லவா? ஏன்னா உங்களால் தான் நாங்கள் இந்த பொசிஷனில், நானும் என்னோட டீம் இருக்கிறீங்க, இந்த பொசிஷனில் இருக்கிற காரணம் நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. ஸோ அந்த ரீசன் வேணும் தான். அதே மாதிரி வந்து கமெண்ட் செக்ஷனில் என்ன மாதிரியான பலன்கள் வேணும்னு சொன்னாலுமே, தனுசு ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் வேணும்னு சொன்னாலுமே சொல்லுங்கள். அதே மாதிரி எந்த ஒரு பலன்கள் நடந்தாலுமே வந்து அதை வந்து கமெண்ட்டில் போடுங்க. அப்போ தான் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அந்த ரீசனுக்கு வேண்டி சொல்கிறேன், மற்றபடி எதுவும் இல்லை. தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க. நன்றி, வணக்கம்.